காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். இவ்வுலகில் நீ வாழும் வாழ்க்கை முறை உன் தீர்மானங்களையும் உன் தெரிந்தெடுப்புகளையும் பொறுத்ததே. உன் தெரிந்தெடுப்புகள் உன் உள்ளான நோக்கத்தை பொறுத்ததே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்பது உன் ஜெபமாக அமையட்டும். உன் தெரிந்தெடுப்புகள் என் வசனங்களால் என் கட்டளைகளால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். உன் தீர்மானங்கள் என் வேதத்தை சார்ந்ததாக அமைய வேண்டும். உன்னுடைய உள்ளான நோக்கம் தான் என்ன? ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்ற பவுலடியாரின் தீர்மானத்தை படித்து பார். தொடர்ந்து ஓடு, பின்னிட்டு பாராதே. இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. மலைக்கு ஓடிப்போ, ஜெபமலையில் ஏறு, அதன் உச்சியில் வந்து நில். என் பிரசன்னம் உன்னை மூடுவதாக. அங்கு மகிழ்ச்சி உண்டு, ஜீவ நீரூற்றுகள் உண்டு, நித்திய பேரின்பம் உண்டு, அளவில்லா ஆனந்தம் உண்டு. என் சிறகுகளின் மறைவிலே மறைந்து கொள். எத்தீங்கும் உன்னை தொட முடியாது. சத்துருவின் அக்கினி ஆஸ்திரங்கள் உன்னை கடந்து போகும். புது பாட்டு பாடுவாய். உன் கண்கள் திறக்கப்பட்டு தரிசனங்களால் நிரப்பப்படும். உன் காதுகள் விருத்த சேதனம் அடைந்து என் அமர்ந்த குரலை தெளிவாக கேட்கும். உன் இருதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும். ஆதார வசனம்: ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மத்தேயு 16:24.